Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு கெட் ரெடி வித் மீ தான். நான் ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அண்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டேன். இன் பிட்வீன் குழந்தைய பார்த்து கொண்டு இருக்கிறதுனால நான் வந்துட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். டைரெக்டாக உங்களுக்கு ஃபவுண்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே அது ஸ்கின்குள்ளே அப்படியே இழுத்துட்டு நல்லாவே அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா நேச்சுரலாகவே காமிக்கும். அதனாலவே இது என்னோட மோஸ்ட் 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 ஃபேவரட் ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறமா வந்துட்டு இது லாங் லாஸ்டிங் கூட. சம்டைம்ஸ் லைட் ஸ்வெட் இருந்தால் அப்படி வைப் பண்ணாலும் இது வராது. அதனாலவே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் அவ்வளோ வைப் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப ஸ்வெட் ஆகினா இப்படி டச் பண்ணி இப்படி எடுக்கிறதுனால நல்லாவே தெரியும். இப்படி தான் என் ஹஸ்பண்ட் நடுவில் லவ்வை ரொம்பவே ஷவர் பண்ணுவாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். நான் அதிகமாக ஃபவுண்டேஷன் கூட யூஸ் பண்ண மாட்டேன். லைட்டாக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்ப திக்காக யூஸ் பண்ணி அதிகமாக ஸ்வெட் வந்து அதை நான் வைப் பண்ணி அது அங்கே ஒரு மாதிரி தெரியக்கூடாதுன்றதுனாலே நான் லைட்டாக தான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது ஸ்கின் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண உடனே ஸ்வெட் வந்தப்போ வைப் பண்ணாலும் அவ்வளோ தெரியாது. அதனாலவே நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறேன். எனக்கும் ஐப்ரோ பேலட்க்கும் செட்டே ஆகாதுங்க. ஏன்னா நான் வாங்குறதும் இதே வேலையாக போச்சு. அதனால நான் ஐப்ரோ பென்சில் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது. நான் டார்க் ப்ரௌன் தான் யூஸ் பண்ணுவேன். பிளாக் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு பிளாக் கலர் வந்துட்டு அப்படியே எடுத்து காமிக்கும் நம்ம ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணியிருக்கோன்னு. இதே டார்க் ப்ரௌன்னா இது எடுத்து காமிக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டார்க் ப்ரௌனில் நான் அப்படியே லைன் இழுத்து விட்டுட்டு ஸ்பூலி எடுத்துட்டு அது அந்த நடுவில் நான் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணல இல்லைங்களா, அந்த லைனை வந்துட்டு அப்படியே உள்ளே தள்ளி விட்டுருவேன் அந்த ஹேர்ஸ்க்கு நடுவில். அப்போது அது வந்துட்டு அப்படி ஈவனாக கிளியராக தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் இப்போ தெரியும் பாருங்கள். அப்படி இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும் ஐப்ரோ பென்சிலு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் மஸ்காரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மஸ்காரா நான் ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுவும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஹேர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டிக்கியாக ஆகாமல் ஒட்டி ஒட்டி இல்லாமல் அப்படியே தனித்தனியாக எடுத்து காமிக்குது. நல்லா தான் இருக்குது. 2 கோட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த மஸ்காரா. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஐஷேடோ யூஸ் பண்ணியிருக்கேன். லைட் ப்ரௌன் ஐஷேடோ. ஆனால் ஆக்சுவலி நான் இந்த லைட் ப்ரௌன் ஐஷேடோ ஆல்ரெடி அப்ளை பண்ணிவிட்டு ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் ஸ்மோக்கி ஐ தான் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் நான் மறந்துட்டு டக்குன்னு ஐலைனர் எடுத்து போட்டதுனால எனக்கு அவ்வளவும் ஞாபகமே வரல. அதனால் ஐலைனரே யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஐலைனர் நான் வந்து 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவும் நல்லா இருக்குது. என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஐலைனர் இது. கம்பேரிட்டிவ்லி இன்னும் நான் வந்துட்டு ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணேன். அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அதை நான் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். டெம்பிள்ஸ் இல்லை கிட்ட எங்கேயாச்சும் போகிறதுனால இந்த ஐலைனர் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே நல்லா இருக்குது. என் ஃபேவரட் ஐலைனர் இதுவும் ஒன்று. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளஷ். என்னோட மேக்கப்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ளஷ் தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நான் ஒரு வாட்டி தான் இப்படி ஸ்வைப் பண்ணி எடுத்திருப்பேன். அதுலேயே உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எவ்வளோ பிக்மெண்டடாக காமிக்குதுன்னுட்டு. அப்படி நேச்சுரலாக இருக்கும். அப்படியே க்ளோயிங்காக இருக்கும். இன்னும் வெளியிலலாம் நம்ம போய் பார்த்தோன்னா மிரரில் அப்படி நேச்சுரலாக காமிக்கும். எனக்கு அதனாலவே ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ளஷ்ஷு. ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லிக்விட் ஹைலைட்டர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ரொம்பவே நல்லா இருக்குது. நான் கொஞ்சம் லைட் குவான்டிட்டி தான் எடுத்தேன். அதுவே ரொம்ப நல்லா க்ளோயிங்காக காமிக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நான் அவ்வளவும் எடுக்கவும் இல்லை. சும்மா இந்த ரிங் ஃபிங்கரில் சும்மா இப்படி எடுத்து சும்மா இப்படி டேப் பண்ணி எடுத்து தள்ளி விட்டுருக்கேன். அதுவே ரொம்ப நல்லா காமிக்குது பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இந்த ஹைலைட்டர். இதுக்கு முன்னால் நான் வந்துட்டு பேலட் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. பாருங்கள், இது எவ்வளோ நல்லா க்ளோயிங்காக காமிக்குது. லைட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே இவ்வளோ நல்லா காமிக்குது. இன்னும் ஜாஸ்தி யூஸ் பண்ணால் செம்மையாக தெரியும்னு நினைக்கிறேன். நைட் டைம்லலாம் இது பார்ட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோவிலுக்கு இது ஓகே தான். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு டார்க் ப்ரௌன் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தெரியல அந்த சாரீக்கு செட் ஆகுமா இல்லையான்னு. அதனால டார்க் ப்ரௌன் லிப் லைனர் போட்டுட்டு லைட் ப்ரௌன் வந்துட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணலான்னுட்டு சும்மா அப்படியே டேப் பண்ணி விடலான்னு தான் நான் யோசித்தேன். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. அந்த சாரீக்கு நல்ல லுக் கொடுத்தது. கீழே மட்டும் அந்த லிப்ஸ்டிக் தடவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேப் பண்ணி கொஞ்சம் வைப் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப டார்க்காக தெரியக்கூடாது, இல்லைன்னா லிப்ஸ்டிக் தான் ஹைலைட்டாக தெரியுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் டேப் பண்ணி எடுத்துட்டேன். இவ்வளோ தான். இதுதான் என்னோடய மேக்கப் லுக். பார்த்தா உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. கூம்பை எங்கேயோ வச்சுட்டேங்க, மறந்துட்டு எங்கே போட்டேனே தெரியல. அதனால கையிலே ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுட்டேன். அப்புறமா ரொம்ப ஸ்வெட் வேறு, பவரே இல்லை. வெயில் வெளிச்சத்தில் தான் இந்த வீடியோவே எடுத்தது. ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள். இதுதான் வித்தவுட் லைட். செம்மையாக காட்டுது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுதான் என்னையோட மேக்கப் லுக். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.